தேர்ச்சியில் முத்திரை பதித்தாலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ மற்றும் பொறியியல் ஆகிய படிப்புகளில் இடம் கிடைப்பது என்பது கடினமான ஒன்றாகத்தான் இருந்தது. இவற்றையும் மீறி +2 மதிப்பெண்ணால் அதிக கட் ஆஃப் பெற்று மருத்துவ இடம் பெற்றிருக்கிறார் அரசு பள்ளி மாணவர் ஒருவர். அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ இடம் கிடைப்பது கடினம் என்ற கருத்தை அர்த்தமற்றதாகி இருக்கிறார் இந்த மனோஜ்குமார். ராமநாதபுரத்தில் உள்ள காவனூர் அரசு மேல்நிலை பள்ளியில் பயின்ற இந்த மாணவன் 199.75 கட் ஆஃப் பெற்று மருத்துவ தரவரிசை பட்டியலில் 18வது இடம் பெற்றார். தமிழக மருத்துவ கல்லூரிகளிலேயே சிறந்ததாக கருதப்படும் சென்னை மருத்துவக் கல்லூரியில் MBBS இடம் கிடைத்ததை அடக்கத்துடன் ஏற்கிறார் இவர். அப்பா ஹோட்டலில் வேலை பார்க்குறாங்க, அம்மா நூறுனா வேலை பார்க்குறாங்க. எங்கள் அப்பாவுக்கு நான் 9th படிக்கும் போதே வாதம் இது பண்ணிருச்சு. அதனால் குடும்பம் ரொம்ப ஏழ்மையாக இருந்துச்சு. அதிலேருந்து படித்து முன்னேறணும்னு ஆசை. அப்புறம் இங்கே வந்த பின்னாடி டாக்டர் ஆகணும்னு சொல்லி படிக்க வச்சாங்க. அப்போவே டாக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணி படித்தேன். அதுக்கப்புறம் அப்பாவுக்கு வேறு மூலையில் எதுனால நியூராலஜிஸ்ட் பண்ணணும்னு ஆசை. ஒரு தங்கச்சி 10th படிக்குது, இன்னொரு தங்கச்சி 6th படிக்குது. 2 தங்கச்சியும் படிக்க வைக்கணும்னு ஆசை. ஒரு தங்கச்சியை IAS படிக்கணும்னு ஆசைப்படுது. கண்டிப்பாக படிக்க வச்சுருவேன். மதிப்பெண் இருந்ததால் இடம் கிடைத்து விட்டது. ஆனால் ஹோட்டல் தொழிலாளியான தந்தையாலும் கூலி தொழிலாளியான தாயாலும் குறைந்தபட்ச கட்டணமாக வசூலிக்கப்படும் 13,500 ரூபாய் மற்றும் விடுதி செலவு ஆகியவற்றை செலுத்துவது இயலாத காரியம். அதனால் படிக்க வைக்க யாராவது கிடைப்பார்களா என்ற எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறார் மனோஜ். மனோஜை போன்று அதே பள்ளியில் பயின்ற மொத்தம் 10 மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேர தகுதி பெற்றிருப்பதாக கூறுகிறார் அவரது ஆசிரியர் ஆறுமுகம். அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய கற்றல் திறனுடைய ஏழை மாணவர்களுக்காக ஒரு சிறப்பு திட்டமான எலைட் எனும் சிறப்பு வகுப்பு பயிற்றுவிக்க தொடங்கப்பட்டது. அந்த ஆண்டில் எந்த ஒரு மாணவரும் மருத்துவக் கல்விக்கு செல்லவில்லை என்றாலும் உயர்கல்வியான அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு என்ஜினியரிங் படிப்பு சென்றார்கள். அதற்கு கடந்த கல்வி ஆண்டில் 2 மாணவர்கள் மருத்துவக் கல்லூரி பயின்றார்கள். தற்போது அதிகபட்சமாக இந்த ஆண்டு 10 மாணவர்களுக்கு மருத்துவ கட்டாவில் தேர்வாகியுள்ளனர். அவர்கள் அனைவருக்குமே மருத்துவத்தில் மெரிட் அடிப்படையில் வாய்ப்பு கிடைத்துள்ளது. சிறப்பு பயிற்சி வழங்கினால் அரசு பள்ளி மாணவர்களாலும் இந்தளவிற்கு சாதிக்க முடியும் என்றால் இதே பயிற்சி அத்தனை அரசு பள்ளி மாணவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பது மனோஜின் கோரிக்கை மட்டுமல்ல, நமது எண்ணமும் கூட. அரசு பள்ளியாக இருந்தால் என்ன, தனியார் பள்ளியாக இருந்தால் என்ன, முறையான பயிற்சி இருந்தால் எவராலும் சாதிக்க முடியும் என்பதற்கு உதாரணம்தான் மனோஜ்குமார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவகுமாருடன் அபிநயா.